அடி மௌனம் வேண்டும் கண்மணியே. அதுக்கு முன்னமே பொரிச்ச மனுஷனா டியூசனுக்கு கொஞ்சம் வேற புட்டு கடிச்சு வைக்கலாம். உண்மையே இல்லை. 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ வெங்காயம். இதே மாதிரி வந்து வெளிநாட்டு உறவுகளுக்கு மேலே காய்ச்சி போகணும்னா சொல்லுங்க. இது வந்து கண்ண நாளைக்கு வச்சு எடுக்கலாம். நீங்க சொன்னீங்க அந்த ஃப்ரெஷ் ரைஸ் போட்டால் கொஞ்சம் வெள்ளையா இருக்கும். அப்படி மாசி கருவாடு மயக்கணும். அப்போ மாமா வந்து இப்போ டேஸ்ட் சொல்றவங்க கூட தானே. அப்போ மாமா தான் நாங்கள் கூப்பிடணும். கொண்டே போய் மாமா அத்தையை கேட்கப்படுவீங்க செஞ்சு வச்சது என்ன. அனைவருக்கும் வணக்கம். நான் விதுஷன். நான் பிசியா. ஓகே, இன்று தினம் நாங்கள் எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா பழமா போல வந்துட்டு எங்களுடைய வீட்டு முத்தத்துல வந்துட்டு ஒரு பாயை போட்டு இருக்கிறோம். நம்ம கதைப்பம் பண்ணிருக்கோம். வந்துட்டு நான் வீடியோ எடுத்து வந்து இப்ப 3 நாள் ஆகுது. வந்துட்டு 3 நாளாவது நான் வீட்டுல வந்து இருந்திருக்க மாட்டேன். ரெண்டா ஒரு நாள் வந்து மிஸ் ஆயிட்டு வீடியோ போட. மற்ற நாள் வந்துட்டு அம்மாவும் தம்பியும் தான் நேற்று பார்த்த தெரியும். அந்த என்ன செஞ்ச நீங்கள் சைவ மீன் குழம்புன்னு சொல்லி ஒன்று செஞ்சேன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய பேர் பார்த்துருந்தா உங்களுக்கு நல்ல பிரியோசனமாக இருந்திருக்கும். ஆனால் நிறைய பேரை பார்க்கல. நீங்கள் இப்போ பார்க்குற நீங்கள் நாளைக்கு அந்த இந்த வீடியோவை பாருங்க. பார்த்தா பிரியோசனமாக இருக்கும். எல்லா இருக்குமே மீன் கறி மரக்கறி நாளில் சாப்பிடணும்னு ஆசைப்படுற நீங்கள் அந்த வீடியோ பார்த்து செஞ்சீங்கன்னா சாப்பிடலாம். வேணும் அம்மா செய்ய போகிறாவா? அப்ப அம்மா பார்த்து மொழி போட்டு இருக்காங்க. வீடியோ எடுக்க மொழி போட்டு தலைமுடியை குழைச்சிட்டு இருக்காங்க. பாருங்க நம்ம பார்க்குமே இங்க தலைமுடி நிக்குது. என்ன அதான் காய நேரம் குழைச்சி விட்டுட்டாங்க. குழைச்சி விட்டது நல்ல வடிவம். மூணு கூட மங்கிய நூல்டு ஆனா விட இருக்கா காம்பு இருக்க போடுறேன். அச்சோ அம்மா நிறைய பாத்தீங்க காம்பு போடுறேன்னு இங்க போட்டு விட்டா. அம்மா வந்து கருவேப்பு மேல உறைஞ்சி வெளியில போட்டீங்களா? நம்ம அதான் பறந்து போட்டுட்டோம். சரி, உண்மைக்குமே வந்துட்டு இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா வந்து நிறைய நாள் இப்ப வீடியோக்கு பாடுறதானே 3 நாளா ஆகுது. அப்ப அம்மா சொல்லியிருந்தா என்னடா இன்றைக்கு நாங்க வந்து சிக்கன் ஒன்று பண்ணினா சிக்கன்ல வந்துட்டு ஒரு வித்தியாசமா பின்னேன் சாப்பிடுற மாதிரி நான் சம்பல் செய்ய போறேன். பின்னேரம் புட்டு சாப்பிடுமா போல. பின்னேரம் புட்டு கூட சிக்கன்ல சம்பல் செய்ய போறானா. அதைத்தான் வந்து செய்யறத நீங்கள் பார்க்க போறீங்க. செய்யறாக்கு முதல்ல வந்துட்டு அம்மாவுக்கு தண்ணி விடாக வாங்கிட்டேன். என்ன இந்த வெயிலுக்கு வந்து தண்ணி விடாக வாங்கிட்டு இப்ப அம்மாவும் நானும் அம்மா வீடியோவில் கதை காக்கலையில் என்ன சொன்னதுல நானே கதைக்கிறேன். இன்னைக்கு நான் கொஞ்சம் செய்யாம இருந்தால் நீ கதைப்பேன். சரி, அப்ப நாங்க வந்து இப்ப சிக்கன்ல வந்துட்டு நார்மலா வந்துட்டு செய்ய போறோம் பாருங்க. சம்பல் செய்யறோம் பாத்தீங்கன்னு சொன்னா நீங்களும் அதே மாதிரி செய்வீங்க. உண்மையில கூடுதலா நான் போடுற சமையல் வீடியோ பார்த்து செய்தான்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி இருப்பினா. இது வந்து இப்ப நான் செய்ய போறது வந்து இப்ப நீங்கள் இன்னைக்கு செய்து அதை போட்டு வச்சா பான் வாங்குற நேரம் புட்டை வைக்கிற நேரம் சம்பல் வீட்டுக்கு வந்து கெஸ்டா வந்து ஒரு ஆள் சொன்னா பக்கம் அதை குழைச்சி போட்டு சம்பளம் கொடுக்க முடியாது சாப்பிடுவோம். இல்ல அதை போட்டு கொடுத்துட்டு சரி அம்மைக்கு வந்து அப்படி ஒரு டேஸ்ட் ஆகும். நான் சிக்கன்ல வந்து செய்யப்போம். அம்மைக்கு வந்து சிக்கன்னால பொதுவாக எல்லாருமே வந்து பிடிக்குமே. நம்ம மக்கள் வந்து சிக்கன் சொல்லுங்க. சிக்கன் சொல்லுங்க. ஆட்ரஜியன் இங்கிலீஷ்ல சொல்லுங்க. பீஃப் சொல்லுங்க. சொல்லுங்க பீஃப் சொல்லுங்க. சரியா, இப்ப நாங்க வந்து சிக்கன்ல எப்படி இந்த சம்பல் செய்யணும் தான் பார்க்க போறோம். தொடர்ச்சி அந்த வீடியோ பாருங்க. வீடியோ போட கொஞ்சம் பெஸ்ட் இருக்குன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு வந்து ஒரு வகையில பிரியோசனம் இருக்குன்னு சொல்லிக்கொண்டு இப்ப நாங்கள் தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே பார்ப்போமே. என்ன உங்க சாப்பிடுறாங்க வந்துட்டு எங்க மாமா நாங்க கூப்பிட்டு இருக்கோம். மாமா வந்து சொல்லு அல்ல வடிவா. அப்ப மாமா நான் இப்ப என்ன செய்யறேன்டா பொருளை காட்டி போட்டு நீ கலக்குற நான் வட்டுறேன். சரி, அதுக்கு தான் நான் நிறைய கையா கழிட்டு இருக்கிறேன். பாத்தீங்களா அம்மா மூட்டுறா நான் நீ கலக்குற நான் ஆமா மூட்டுங்கோ. சரி, நாங்கள் இப்ப பார்த்தா தெரியும் தேவையான பொருட்களை பார்ப்போம். இங்க பாருங்க, இதுல பார்த்தா தெரியும் முதலாவதா வந்துட்டு சிக்கன் நாங்க வந்துட்டு எடுத்திருக்கோம். அதாவது வந்து ஒரு 500 ரூபாய்க்கு வேண்டி கிடக்கு. நம்ம 500 ரூபாய் 1/2 கிலோ இங்க விலை பார்க்க போனா 500 போறோம். சரி, இங்க பாருங்க நீங்க கிட்ட கொண்டு வாங்க. இங்க சிக்கன் வந்துட்டு ஒரு 500 ரூபாய்க்கு வேண்டி வச்சுக்கேன். மற்ற வந்து பாருங்க வெந்தயம், மஞ்சள், மற்றது இந்த மசாலா தூள் மற்ற இறைச்சிச்சரகு, பெருஞ்சீரகம் எல்லாமே வந்து கிடக்குது. அது எல்லாமே வந்து தேவையில்லை. மற்ற பாத்திரத்துக்கு மீங்கால கட்டத்தூள் முக்கியமானதான் சொல்லு. நான் அதுக்குள்ள வந்து மஞ்சள் எடுக்கிறேன். இதுல வந்து பெரிய வெங்காயத்துல பார்த்தா தெரியும் 1 2 3 4 வெங்காயம். நான் வந்து 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ வெங்காயம். 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ வெங்காயம். உள்ளி பார்த்தா தெரியுமா பூண்டுன்னு சொல்றது. பூண்டு வந்துட்டு அப்படி கையால எடுத்து பூண்டு மேல தேசிக்க அச்சு கடவுள் விரும்பக்கூடாது. நானும் பயந்து போனேன். சரி, அப்ப பார்த்தா தெரியும் இங்க மத்த இதெல்லாம் வந்து வெட்ட போறேன். நம்ம வெட்டுறேன் பம்பா வெங்காயத்தை பார்த்தவங்க என்ன வெட்டுறான்னு இந்த கத்தின்னு மாத்த மாட்டீங்களா? இதே மாதிரி போய் சாப்பிடாது.
அப்ப இவ்வளவு நேரமே வந்து எங்க பிரேமா கூறி இருக்கிறத பாருமா பிரேமா அம்மா வந்து இவ்வளவு சாய்ச்சி வந்தவன அதான் சொல்லிட்டு நாங்க என்னன்னு சொன்னா எங்களுக்கு வந்து பார்சல் போட போறோம் நீங்க வந்து செய்து வேணுமென்றாலும் சொல்லுங்க உண்டுன்னு அப்ப நாங்க சாய்ச்சி போட்டு வீடியோ கொல்ல காய்ச்சவா காட்டி என்ன வேணும் என்ன ஒரு பாசம் என்ன வேணும் இத பாருங்க போடுறேன் இத பண்ணி போடுறேன் மஞ்சு பார்த்து அவ செய்யும் அம்மம்மா வள்ளியா வர்றாங்க பவுடரா அம்மம்மாக்கு கிரீம் நீங்க சொன்னீங்களே அந்த பிரைஸ் வைட் போட்டா கொஞ்சம் வள்ளியா வருவாங்க அப்ப கேட்டவா இல்ல என்ன அம்மம்மா பிரைஸ் வைட் சொன்னவா என்ன கலந்து வச்சுட்டு வாத்து மாதிரி இருக்க போறா நாங்க அம்மம்மா நானும் பாப்பேன் அம்மா நான் பாப்பேன் சரி உப்பு தூள் போடு கட்டத்தூள போட்டுறாங்க உப்பு தூள் என்ன காட்டி போடு காணுமே அப்புறம் சிக்கனுக்குள்ள வந்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டு அதுக்கு கரண்டியில வச்சுனா உப்பு மற்றது சின்ன கரண்டியில கரண்டியா விலகல எல்லாத்தையும் இதுக்கு இப்ப என்ன பண்ணும் அங்க மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட போறோமே மஞ்சள் தூள் என்னம்மா மஞ்சள் காணுமே போடுடா சரியா நப்பித்தனம் காட்டுறேன் காணும் சிக்கன் அம்மா பயன்படுத்தணும் மற்றது மிளகு அந்த தூள் இது கச்சிருக்கு இது வேண்டாம் வெந்தயம் ஒண்ணும் வேண்டாம் இது ரெண்டு தூள் மிளகு தூள் கொஞ்சம் மிளகு சரி போடு சரி போட்டு இந்த தேசி புளியில தேசி புளியில பாதி தேசி புளி வைக்கிறே கிடாக்குது அந்த கொட்டை எடுக்காம விட்டா நல்ல மண் சொல்லிடும் பிரச்சனை இல்லை அம்மா மூட்டனே உங்களுக்கு வந்து பார்க்குற உறவுல மேலே நிறைய சப்போர்ட் தந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு வந்து வீடியோ போடுறதுக்கு நல்ல ஒரு விருப்பமா இருக்குமே எங்களுக்கு நல்ல வடிவா போடுறேன் அம்மா வந்துட்டு நாங்கள் நிறைய சமையல்லாம் செஞ்சு போடுவோம் உங்களுக்கு அப்போ பாருங்க கொஞ்சம் பாருங்க என்ன மிஸ் பண்ண போற மாட்டோம் இப்போ தேசி புளி நாங்கள் போடுவோம் என்ன கையால் சேர்த்து தான் மிஸ் ஆகும் அப்படி அப்போ என்னண்டாலும் சரி அதோட மூடி விட மூடி அங்கால வச்சுட்டு இப்போ நாங்கள் இதே நாங்கள் மிஸ் பண்ணுவோமே பாருங்க மஞ்சள் தூள் காணாதம்மா தூள் போட்டுருக்கோம் மேடம் அவன் வீட்டை விட உள்ளுக்கு போட்டு தான் பிரட்டி போட்டு வைக்கிற பறிக்க நீ ஒன்றா முருகா பறிச்சு எடுக்கணும் சரி மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு இல்லை வேண்டாம் உப்பு காணா போட தூள் போடுவோம் தூள் போடுவோம் அங்கோட தூள் அங்கே தம்பி ஓகே நாங்கள் பார்த்தா தெரிஞ்சு நல்ல வடிவா வந்து மிஸ் பண்ணியாச்சு பாருங்க நல்ல வடிவா வந்து மிஸ் பண்ணியாச்சு நல்ல வடிவா வந்து மிஸ் பண்ணியாச்சு என்ன ஓகே நாங்கள் இப்போ மிஸ் பண்ணிட்டு இப்போ தூள் கொஞ்சம் போடணும் என்ன ஓகே தூளுமே வந்து கொஞ்சம் போடுவோமே இப்போ ஒரு அம்மா காண மட்டும் பாருங்கம்மா இங்கே பாருங்க தூள் அப்படி நாங்கள் போட்டு என்ன செய்ய போடணும் பாருங்க அப்படி இங்கே பாருங்க அப்படியே வந்துட்டு இப்படி மிஸ் பண்ணணும் பட்டிப்பா சரி நாங்கள் கவர்த்து தானே கேமராமேனை செலக்ட் பண்ணியிருக்கோம் என்ன இப்படி அமர்த்தி போட்டு ஊற வைக்கும் தேசி பிள்ளை எடுத்துக்கலாம் முடியுமா சரி இப்படி வச்சு நாங்க கொஞ்சம் நேரம் பார்ப்போம் சரி அது நல்ல ஊரட்டம் இங்கே பார்த்தீங்கன்னா அம்மா பாங்க வெங்காயத்தை வந்து என்ன வெட்டுறாண்டு சின்ன சின்ன வெங்காயம் உள்ளி எல்லாம் பறிச்சு போட்டு போட அந்த மாதிரி கிடக்குமா வேற லெவல்ல கிடக்கும் பான் பண்ணி தான் சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம் காலம் புள்ள சரி நம்ம அம்மா மாதிரி ஒருத்தர் வாத்து மாதிரி இருக்கல பாருங்க வாத்து தான் இது நாங்க கோழியில செய்யறோம் எல்லாத்துலயும் மாற்றத்திலையும் ஒரு நாளைக்கு மாற்று செஞ்சு கூட அம்மா கொடுத்து நான் ஏன் செய்யல வந்து ஏன் நம்ம செய்யல சொல்லுவா சாப்பிடுவோம் நாங்க வீட்டு ஒருத்தர் சாப்பிடுவோம் மாற்று நீங்க சாப்பிடுவீங்க சரி ஓகே இப்போ நாங்கள் வெங்காயம் எல்லாம் வட்டி போட்டு பார்ப்போமே நாங்கள் பார்த்தா தெரியும் வெங்காயம் எல்லாம் வடிவா வட்டியாச்சு வெங்காயம் எல்லாம் நல்ல வடிவா வட்டியாச்சு அப்படியே ரச்சியுமே வந்து நல்ல வடிவா வந்துட்டு கொஞ்ச நேரம் வச்சு நாங்கள் நல்ல வடிவா வந்துட்டேன்னு இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்னா பொரிக்க போறோம் ரச்சியை போட டல்லி கரண்டி அள்ளி போட்டு எல்லாம் கணக்க போட்டு தண்ணி பெருகி வந்துடும் பிறகு பாருங்க அம்மா என்னண்டா இப்போ பாருங்க இப்போ நம்ம பொரிக்கலாம் தெரியுமே இப்போ வந்து இதெல்லாம் நாங்கள் மிக்சியில் அடிக்கணுமா அதுக்கு முன்னே பொரிச்ச மனுஷன் டியூஷனுக்கு கொஞ்சம் இதை புட்டு கடுத்து வைக்கலாம் ஒன்றுமே இல்லை அப்படி எடுத்து வைக்கல ஏன் பார்த்தீங்களே டியூஷனுக்கு கொஞ்சம் புட்டு கட்டுக்க எப்போ தண்டாங்க கதைப்பேன் தெரியுமா தம்பினா கதைத்தாச்சு புட்டு உண்மை கறி வந்து விரட்டடா
நல்ல வடிவாக பொரிச்சு எடுப்போம் சரி ஓகே இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா சிக்கன் எல்லாத்தையும் வந்து நல்லபடியாக பொரிச்சு எடுப்போம் என்ன நாங்கள் சிக்கன் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்து போட்டுப்போம் ஓகே இப்போ நல்லபடியாக பொரிஞ்சுட்டு என்ன நல்லபடியாக பொரிக்க வந்துங்க சரி ஆமாம்மா இல்லை போய் சொல்லலாம் அந்த கப்பேர் காட்டுறா பாப்பா உண்மை சரி உனக்கு வேண்டிய அம்மா மெதுவாக சொல்கிறீங்களே கப்புக்குமே வயசு போச்சு அது அவானு பொன்றானிய மசாலா செஞ்சுட்டு அந்த அறிவிக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு வாங்க கலந்து வந்தா போட்டுறானேம்மா ஓ சரி என்ன இப்போ சிக்கன் அதை பொரிச்சிட்டு பார்ப்போம் இப்போ நாங்கள் ரச்சி எல்லாத்தையும் பொரிச்சிருப்போம் அம்மா கொஞ்சம் அங்காளி இருக்கிற சோமனோடைய அங்காளி இருக்கிறேன் அம்மா இப்போ நாங்கள் எல்லாம் எடுத்தாச்சு தானே வெங்காயம் எல்லாத்தையுமே நாங்கள் போடுறோம் என்ன நான் பொரிச்சா எடுக்கணும் இதை கொண்டு இந்த நாரை விட்டு கள்ளி கொண்டு அடிச்சு கொண்டு சரி இப்போ நான் வெங்காயம் போடுவோம் நான் போடுறேன் நான் போடுறேன் நான் முன்னால் இருக்கேன் தொப்பை நாட்டி போட்டு விட உருட்டி போட்டு அது உறிஞ்சிடும் போடுவோம் இதுதாங்க பொன் கலரில் வருமேண்ணே உண்மை கதைஞ்சு கௌதம் என்னன்னு சொன்னா இப்போ வந்துட்டு இதே மாதிரி வந்து வெளிநாட்டு உறவுகளுக்கு மேலே காய்ச்சி போகணும்னா சொல்லுங்க இது வந்து கன நாளைக்கு வச்சு எடுக்கலாம் இது அந்த இடத்துக்கு வந்து உடனே அதை விட இந்த வெங்காயம் முள்ளி இதெல்லாம் போட்டு சேர்த்து அது உண்மையில ஒரு அவசரத்துக்கு நல்ல உண்மைக்கு வந்துட்டு நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுக்கு இப்படி செஞ்சிடணும்னா பார்சல் பண்ணி அனுப்பலாம் ஒரு கருவாட்டு பார்சல் மேய்தான் மாசி சம்பல் மேய் தானே நம்ம நீங்களுமே வந்து வேணும்னா சொல்லுங்க நாங்கள் செஞ்சு தருவோமே ஒரு உரையும் இல்லை வடை செஞ்சால் எல்லாமே செய்யக்கூடிய மாதிரி இருக்கு ஈஸியா ஆனால் பொரிச்சு போட்டு வெங்காயம் அடிக்கணும் போட்டு இல்லை இல்லை சரி இப்போ நான் சிக்கனை தனியாக மிக்சியில் என்னோட அடிக்கணும் ஓகே அப்போ அம்மாம்மா உங்களுக்காண்டி நான் ஒரு பாட்டு பாடுட்டு இந்த பாட்டை அம்மா உனைத்தானே உயிராய் சுவாசிக்கிறேன் எனக்குள்ளே உன் மூச்சு எதற்காக மூச்சு அடிமௌனம் வேண்டாம் கண்மணியே அடி போடுற பாட்டு பாருங்க என்ன நீங்க அதை அடுத்த வேற இழுத்துடுங்க ஆகும் பாட்டும் பாடலாம் கிடக்கு விட்டேன்னு நமக்கு இந்த காத்து பொறிப்போடா சட்டியும் காணா அந்த காத்து தான் பிடிச்சி பொறிக்க போறேன் என்ன காக்கா பிரியாணி வேணுமா குருவி பிரியாணி வேணுமா மற்றது என்ன கோழி பிரியாணி மற்ற எங்க பாருங்க சிக்கனையுமே வந்து நல்லபடியா அடிச்சாச்சு மிக்சியில எங்க அதை எதுக்கு போடு சிக்கன்ல அஞ்சு அங்க போட போறேன் ஒடியல் மாமே இங்க பாருங்க சிக்கன் கொஞ்சம் இவ்வளோ பஞ்சு பாடுது கோழி பூ ஒடியல் மாமாய் தான் கிடக்கு கொஞ்சம் நல்லது இங்கே பாருங்க சிக்கன் எல்லாத்தையுமே வந்து நல்ல வடி அஞ்சு கொண்டு கட்டவா இங்கே பாருங்க உருத்தி வந்து நல்ல வடிவாக வந்து அடிச்சு எடுத்தாச்சுன்னு இதுதான் வந்துட்டு எங்கள்ட சிக்கனில் செய்கிற சம்பல் என்னமே வரப்பு கொண்டு சொல்லி சரி இப்போ நாங்கள் கருவேப்பம் இல்லை வெங்காயம் எல்லாம் பொறிச்சு எடுத்தாச்சுன்னம்மா இப்போ நாங்கள் அந்த கட்டத்தூளை வந்துட்டு போடுறோமே நம்ம இருக்குல்ல கட்டத்தூள் மற்ற பழத்தையும் வெங்காயம் எல்லாம் கோல்ட் கலரில் பொறிச்சு எடுத்துக்கிட்டாக்கு மற்றது கருவேப்பம் இல்லை உள்ளி எல்லாமே பொறிச்சாச்சு இனி என்ன ஒன்றுமில்ல இதை பொடிச்சே இருக்கிறது எதுக்குள்ள பொடிச்சிக்கணும் இதை இந்த கட்டத்தூள் கொஞ்சம் பச்சை வாசம் மாதிரி இருக்குமல்லோ அப்ப அதை போட்டு சாறு வாங்கி சட்டியில வறுத்து எடுத்துட்டு அப்ப இனி என்ன செய்யணும் இதெல்லாம் போடுவோம் சரி இது சிக்கன் ஓகே சரியோ சிக்கன் ரெடி சிக்கனுக்குள்ள கட்டத்தூள்லாம் போட்டு பிரட்டுறாம்மா கனாலே வைக்கலாம் மம்மியா வைக்கலாம் மேடம் செஞ்சு வெங்காயத்தை பறிஞ்சு வெங்காயம் நல்ல வடிவாக வந்துச்சு அதான் இங்கே பாருங்க நல்ல வடிவாக வந்துட்டு வெங்காயம் எல்லாம் பொறிச்சாச்சுன்னு மற்ற ஜெயராசன்னையும் பாட்டில் தானே அம்மா அங்கே போட்டு அன்றைக்கி ஜெயராசனை வந்துட்டு பாட்டில் உள்ளி படிச்சு பாட்டு போட்டு கொஞ்சம் போடுவோம் இங்கே பாருங்க ரெண்டு வருமாக்கா ஆமாம் இங்கே பாருங்க இங்கே பாருங்கக்கா ஓகே இங்கே பாருங்க இப்படித்தான் வந்து செய்கிறது சிக்கனில் வந்து சம்பல் கருவேப்பம் இல்லை நல்லா இருக்கு உப்பு கணக்கு சாப்பாடு பார்த்துண்ணா மிஸ் பண்ணுங்க அம்மா தேசி புளி விட நல்லா இருக்கும் தேசி புளி புட்டா புளிக்காதே
இல்லை புளிக்காது அதை நான் கன நாள் வச்சுக்க புளிக்காது வைக்கும் இது வச்சிருப்பீங்களா எப்படி நீங்கள் சொல்றீங்க வச்சு எடுக்கலாமண்டு சரி இப்போ நாங்கள் தேசி புளி கொஞ்சம் போடுவோமே புளி விடுறீங்களே தேசி புளி மேட்ட அதுங்க கறி புளி விட கூடாதோ ஏன் சரி உப்பு காணாது போட்டு அம்மம்மா இந்த ரச்சி வந்து நீங்கள் சில டைமில் ரச்சி சாப்பிட கொஞ்சம் சொல்லுவீங்களா பல்லும் இல்லை தான் சாப்பிடலாண்டு இது வந்துட்டு குழச்சி போட்டு சாப்பிடலாம் கருவாட்டுல செய்யலாம் இந்த சம்பல் நாங்கள் கட்டத்தூளும் கொஞ்சம் நிறைய போட்டு மற்றது கருவாடு இருக்கு அதுல செய்யலாம் கூனிரால் இஞ்சி பாருங்க உப்பு எல்லாம் டேஸ்டாக கொண்டு பாருங்க கொஞ்சம் பாருங்க வேற லெவலில் கிடக்கு அஞ்சு அப்படி மாசி கருவாடு மய கிடக்குன்னு அம்மா சாப்பிட பார்த்தா நீங்களே அம்மாவுக்கு தூள்னா கொஞ்சம் பிடிக்குமே ராக்கி போடுங்க இப்போ மாமாவை வந்து சாப்பிட வரலாம்னு சொன்னவரம்மா அவருக்கும் கொடுப்போமே கொஞ்சம் ஒரு ராக்கி போடுங்க அப்படி பார்ப்போம் சுடுமையா சரி இப்போ நாங்கள் உடஞ்சி பாருங்க இங்கால வந்துட்டு மாமா வந்துட்டாரு மாமா வணக்கம் உங்களை தான் டேஸ்ட் பண்ண கூப்பிட்டுருக்கோம் நாங்கள் இங்கே பாருங்க அம்மா செஞ்சுட்டா அப்படி விருப்ப மாட்டேன் இங்கே பாருங்க நல்லா கிடக்குன்னு நல்லா இருக்குன்னு கொஞ்சம் போடுங்க இன்னைக்கு இதுக்காக தான் நாங்கள் வந்து கொஞ்சமாக சாப்பிட்டு பார்ப்போம் நம்ம கொஞ்சமாக நானும் மாமா அந்த மாதிரி சாப்பிட்டு பார்க்க போகிறோம் மாமா தான் டேஸ்ட் சொல்ல போகிறேன் மற்ற காராத்தில் பான் பண்ணி வச்சு நம்பல சாப்பிட்றாக்காண்டி கொண்டாங்க பார்ப்போம் புட்டுக்கு தான் செஞ்சது ஆனால் பானோட சாப்பிடுவோம் மாமா வந்துட்டு அப்போ மாமா நான் என்னதுக்கு கூப்பிட்டேன் உங்களை என்ன சொல்லி கூப்பிட்டேன் அதாவது வந்து சிக்கன் சம்பரம் செய்கிற மாமா இன்றைக்கு நீங்கள் சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லி கொண்டு வந்து நாங்கள் சொன்னோம் நாங்கள் அப்போ மாமா வந்து இப்போ டேஸ்ட் சொல்கிறவங்க கூட தானே அப்போ மாமா தான் நாங்கள் கூப்பிட்டோம் மாமா வந்து உண்மையை சொல்லுவார் போய் சொல்ல மாட்டார் என்ன அப்போ நாங்கள் இப்போ காராதல் பான் பண்ணி இது வந்து நாங்கள் புட்டு தான் செஞ்சுனாங்க அப்போ கவுதம் வந்து இப்போ பான் பண்ண கவுதச்சுனா அந்த பானத்தெல்லாம் சாப்பிட காடித்திடலாம் என்ன தாங்க மாமா இதே டேஸ்ட் பண்ணி தாங்க மாமா இது கூடாது காணும் வந்துட்டாரு சரி அப்புறம் நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் இருக்கா ஜெயராசன் வந்துட்டு போட்டால வந்துட்டு அப்போ ஆராத்தி எடுக்கணும் என்ன அங்கே நிற்க சரி நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் ஆமா அண்ணன் சட்டி வெங்காயம் போட்டு வெங்காயம் போராட்டு புள்ளியாகுது சாப்பிடுங்க உங்களுக்கு காலை மேல பண்ணாங்கன்னா இல்லை இப்படி போதல்ல போட்டு வச்சேன் போதல்ல போட்டு வைப்பீங்களா சும்மா இருக்க நிலைமையெல்லாம் கிள்ளி சாப்பிடுவீங்களா ஆனால் வருமானம் வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா அப்போ பறிவட்டது வெங்காயம் கொஞ்சம் கைக்கிற மாதிரி இருக்கு மற்றபடி வர கருவேப்பிலை இல்லாம ஏன் நல்லா பறிவட்டு போடுறோன்னு சொல்லி சொன்னா வச்செடுக்கிறது உப்புமே வந்து அந்த இந்த உப்பு தான் போடுறது விளைச்சி உப்பு அது டேஸ்டாக இருக்கு மாமா சொல்லுங்க டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கு அவன் ஜெல்லாம் சொல்லி கொண்டு போகிறான் இது என்ன கருவாடா அதுக்கு என்ன அப்படின்ட்டு போய் மாமா அத்தையை கேட்க போறீங்க செஞ்சு சொல்லி என்ன பாத்துக்கல பான் கொடுக்க மடிச்சு போட்டு ரோல் மாதிரி வச்சிருந்தவன் நான் வீடியோ டபுள் மாச்சிட்டு நிற்கிறான் இப்போ உங்களுக்கு தாண்டி சரி உண்மைக்கு வந்து நீங்களுமே இதே மாதிரி செஞ்சு பாருங்க நாங்கள் நிறைய சாப்பிட்றதுக்கு வந்து பார்க்குற ரோல் வந்து இப்போ பேசிடுமே நாங்கள் சங்களை சாப்பிடுவோம் அப்போ நாங்கள் வந்து வீடியோ முடிக்க போகிறோம் அந்த வீடியோ வந்துட்டு அப்படி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது நல்லா இருந்தா மேனே அந்த மாதிரி நாங்களும் வந்து புட்டோர் சாப்பிட்றது நல்லா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செய்து வருங்க இதே மாதிரி செஞ்சாலும் நீங்கள் அப்படி வேணும்னு சொல்லலாம் நாங்கள் செஞ்சாலும் போமே சரி ஓகே நாங்களும் வந்து வீடியோ முடிச்சுக்கிறோம் சனாக்காரன் பஸ் டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பெல் பண்ண வச்சுன்னா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் இது வந்து என் வீடியோ நான் முடிச்சு கொள்ளுவோம் பாய்.